ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹைட்ராலஜியோட கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹைட்ராலஜி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரி வாங்க இப்போ நம்மளோட கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து ரெயின் காஜஸ் பற்றி பார்த்தோம், ப்ரிசிபிடேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம ரெயின் காஜஸ் வந்து எவ்வளோ அந்த நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாப்பிக்குள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு சரி வாங்க அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். தட் மீன் n is equal to CV/E அப்படின்றது நம்மளுக்கு எரர், ஓகேவா? ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈன்றது நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிகிரி ஆஃப் எரர் வந்து நம்மளுக்கு அலோவபிளோ அதுதான் நம்ம அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் சிவிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிவினா என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்னா அது நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சிவி இஸ் ஈக்குவல் டு லாம்டா சிக்மா பை பிஏ இன்ட்டு 100, ஓகேவா? ஸோ இங்கே அனதர் ஒரு டேர்ம் வந்திருக்கு சிக்மானா என்ன நம்மளுக்கு தெரியணும். சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் தென் வந்து பிஏன்றது ஆவரேஜ் ரெயின்ஃபால். ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால்னால் என்ன? ஸோ ஒரு ரெயின்ஃபால் கொடுத்தா நீங்கள் டேரெக்டாக அந்த ஒரு ரெயின்ஃபால் வச்சு போட்டுடலாம். பட் 1 or 2 3 4 கிட்ட கொடுக்கும் போது எல்லாத்தையும் சம்மேஷன் தட் மீன் ஆட் பண்ணிவிட்டு எந்த நம்பரோ அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும், அதுதான் ஆவரேஜ். ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெயின்ஃபாலோட டிஃப்ரென்ஸு அப்புறம் ஸ்கொயர் அதோட சம்மேஷன் பை நம்மளோட எம் அப்படி. தட் மீன் எம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ எத்தனை அந்த நம்மளுக்கு டேர்ம்ஸ் ரெயின்ஃபால் வந்திருக்கோ அதுதான். பிகாஸ் என்னன்னு ஏன் ரெப்ரசென்ட் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸை வந்து என் அப்படின்னு சொல்லியிருக்கனால இங்கே எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ கொஷின்குள்ளே போகலாம். A catchment area has 7 rain gauge stations in a year. The annual rainfall recorded by the gauges are as follows. That mean என்ன ஸ்டேஷனு எவ்வளோ ரெயின்ஃபால். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிஏக்காக, ஓகேவா? அண்ட் தென் ஃபார் எரர் வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க பாருங்கள், 5% எரர். In the estimation of mean rainfall, calculate the minimum number of additional stations required to be established in the கேட்ச்மெண்ட். ஸோ இந்த ஒரு எரர் வந்து இவ்வளோ இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம வைக்கணும் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தட் மீன் நம்ம என் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். என்ன n is equal to CV/E ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? சரி வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் காஜஸ் அப்படின்றது தெரியணும். ஸோ அது வந்து என்னென்னா எவ்வளோ நம்மளுக்கு இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுனா, ஸோ 7 இருக்குது. நீங்கள் அந்த டேபிள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 இருக்குது. அண்ட் தென் E is equal to 5%, ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்மளோட கிவன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அன்னோன் வந்து சிவி. ஸோ சிவி கண்டுபிடிக்கணுன்னா நம்மளுக்கு சிக்மா தெரியணும், அண்ட் தென் வந்து எம் என்ன அந்த மாதிரிலாம் தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம சிவிக்கு பி டேஷ் ஃபஸ்ட்டு எவ்வளோ சம்மேஷன் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ பி டேஷ் நான் பண்ணேன்னா டோட்டலாக நான் டிவைட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் எடுக்கிறேன் இதோடது ரெயின்ஃபாலோடது. அண்ட் தென் வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா அந்த 2 டேபிளில் வந்து P1 மைனஸ் P தட் மீன் செகண்ட் டேர்ம் தட் மீன் இங்கே பாருங்கள் செகண்ட் டேர்ம் மைனஸ் தட் மீன் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நான் மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கேன், பட் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் வந்து 7 சொல்லிட்டாங்க. எரர் வந்து 5% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். சிவிக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் பிஏ கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இந்த ஃபார்முலாவில் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு பி டேஷ். ஸோ பி டேஷ் கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட்டு ஒரு டோட்டலாக அதோட ஆவரேஜ், ஓகேவா? 7 ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால 7 ரெயின்ஃபாலோட ஆவரேஜ். ஸோ அதுதான் எனக்கு பி டேஷ் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அதை நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸோ இங்கே எம் அப்படின்றது என்னென்னா நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக எத்தனை இருக்குது, அந்த நம்பர் ரெயின்ஃபால் எத்தனை இருக்குது எம். ஸோ அதுதான் வந்து 7. ஸோ 7 - 1 டேரெக்டாக இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா சிக்மா
22.545 சென்டிமீட்டர் வருது. தென் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தட் மீன் என்ன நம்மளோட சிவியோட ஃபார்முலா சிக்மா பை பிஏ இன்டூ 100. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 17.285 வருது. ஸோ சிவி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் ஆப்டிமம் ரெயின் காஜஸ். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ரெயின் காஜஸ் எக்ஸ்ட்ராவாக தேவை. ஸோ நம்மளுக்கு வந்து சிவி என்னன்னு தெரியும், இ என்னன்னு தெரியும். ஜஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் அங்கே 5% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ட்டு 100 டிவைடட் பை 100 எதுவும் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக 5 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும் இ. பிகாஸ் இதுவே வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எரர் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது 12. ஸோ அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 12. பட் நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அடிஷ்னல் காஜஸ் ரெக்வயர்டு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்கில் 7 இருக்குது. ஆப்டிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 12 இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? 12 - 7 = 5. ஓகேவா? சில டைம் வந்து அவங்க ஆப்டிமம் மட்டும் கேட்டுருவாங்க. சில டைம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் போது ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வந்து எக்ஸிஸ்டிங் இருக்குது, எவ்வளோ வந்து எனக்கு அடிஷ்னலாக தேவை, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது நல்லா நீங்கள் கொஷின் படிக்கும் போதே நல்லா பார்த்துக்கணும். ப்ரிசிபிடேஷன் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் தென் வந்து அந்த மெத்தட்ஸ் அந்த ரெயின் காஜஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம அந்த ரெயின்ஃபால் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மாஸ் கர்வ் மெத்தட். இது வந்து என்னென்னா ஒரு குமுலேட்டிவ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு அதுக்கு அகெயின்ஸ்ட் டைமுக்கும் நம்மளோட ரெயின்ஃபால்க்கும் அகெயின்ஸ்டாக வச்சு நம்ம கொண்டு போகிற டேட்டா தான் வந்து மாஸ் கர்வ் மெத்தட். த மாஸ் கர்வ் ஆஃப் ரெயின்ஃபால் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் எக்ஸாக்டிங் த இன்ஃபர்மேஷன் அந்த டியூரேஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்டார்ம். ஸோ கண்டிப்பாக இந்த மாஸ் கர்வ் மெத்தட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாக்டான ஒரு வேல்யூவும் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் தென் வந்து டியூரேஷன் அப்புறம் அது அந்த ஸ்டார்ம் வந்துட்டு போச்சு, நம்ம ரெயின்ஃபாலில் ஸ்டார்ம் வருதுன்னா அதோட மேக்னிடியூடும் நம்மளுக்கு சொல்லும். அது கூட வந்து இன்டென்சிட்டி எந்தெந்த டைம் இன்டர்வலில் எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது, அந்த ஸ்டார்மில் எவ்வளோ ஸ்லோப் இருக்குது அப்படின்றத இந்த கர்வ் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து நான் ரெக்கார்டிங் காஜஸாக இருக்கும் போது நம்ம மாஸ் கர்வ்ஸ் வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட அப்ராக்சிமேட்டாக ஒரு பிகினிங் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ கரெக்டாக அது எந்த அளவுக்கு எண்ட் ஆகுதோ அப்படின்றத ஒவ்வொரு இந்த என்ன சொல்கிறது ரெக்கார்டிங் காஜ் அந்த நான் ரெக்கார்டிங் காஜை வந்து ஒரு நாமளே வந்து அப்ராக்சிமேட்டாக பிகினிங் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் காஜஸில் கம்பேர் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மெயினாக என்ன தெரியணும்னா மாஸ் கர்வில் வந்து எதுக்கும் வந்து கிராஃப் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நம்மளோட ப்ரிசிபிடேஷன் தட் மீன் அந்த டெப்த்து. ஓகேவா? அந்த ப்ரிசிபிடேஷனோட டெப்த்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் கூட தான் அதுதான் இன்டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி கிராஃப் போட்டு தான் நம்மளுக்கு அதோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் தான் இதில் ரொம்ப ஒரு கொஷின். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அகெயின் தான். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து ஹைட்டோகிராஃப் மெத்தட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளோட கிராஃப் தான். ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது இந்த கிராஃபில் ஆவரேஜ் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் டைம். ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது ப்ரிசிபிடேஷனுக்கும் டைமுக்கும் போனால் டெப்த் ஆஃப் ப்ரிசிபிடேஷனுக்கும் டைம். ஸோ இங்கே ஆல்ரெடி அந்த இன்டென்சிட்டி தான் அங்கே வந்து இன்டென்சிட்டியாக தான் கிராஃபாக வரப்போகுது. ஸோ இங்கே நம்மளோட இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் அகெயின்ஸ்ட் த டைம். ஸோ அதில் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் டேஸில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது, அது வந்து எந்த ஹவருக்கு இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்றத போடுவாங்க. ஸோ இதை வந்து அதோட கொஞ்சம் அப்கிரேட்டட் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த ஏரியா ஆஃப் ஸோ அந்த கிராஃப் வரைஞ்சி அந்த ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் அந்த டைம் இன்டர்வலுக்கும் நம்ம ஏரியா எடுக்கும் போது தான் ஸோ அந்த ஏரியா ஆஃப் ஹைட்டோகிராஃப் gives total depth of the rainfall. ஸோ அந்த இதுதான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டெப்த்தாக அங்கே ரெயின்ஃபால் வந்திருக்கு அப்படின்ட்டு கரெக்டான ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். ஓகேவா? இது என்ன கொடுக்குதுன்னா நம்மளுக்கு டெப்த்தை கொடுக்குது, டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால். முன்ன நம்ம பார்த்த மாஸ் கர்வ் வந்து நம்மளுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் கொடுத்துச்சு. அண்ட் தென் ஸோ இதில் வந்து ஏரியா ஆஃப் ஹைட்டோகிராஃப் அப்படின்னா B/H. நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்குது, ஸோ இந்த ரெக்டாங்கிள் தானே இருக்குது, லென்த் இன்டூ பிரெத். ஸோ இங்கே வந்து பிரெத் இன்டூ ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இந்த கிராஃப் நம்ம எதுக்கு பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டென்சிட்டிக்கும் அண்ட் தென் வந்து டைம் அந்த ஹவர்ஸ்க்கும் தான் பிளாட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீட்டா பை இண்டெக்ஸ். ஓகே, பை இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை தான் இது சொல்லுது. ஸோ டிஃபைன் த ஏரியா ஆஃப் ஹைட்டோகிராஃப்
above the pi index gives value of direct runoff surface. ஸோ நாம் வந்து ஒரு pi index வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே எனக்கு போகிற அந்த டேட்டா, அந்த ஏரியா, அந்த ஹைட்ரோகிராஃபில் வர்றதுக்கு எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டைரக்ட் ரன் ஆஃப். நம்ம தான் பார்த்துருக்கோம் டைரக்ட் ரன் ஆஃப்னா என்ன, சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா என்ன. தட் மீன் இங்கே சர்ஃபேஸில் மேலே இருக்க வாட்டர் கீழே வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ்குள்ளே போகாமே அது ரன் ஆஃப் ஆகிடும். டேரெக்டாக போயிட்டு அது போயிட்டு ஓஷன்லேயோ ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்லேயோ ஜாயின் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம டைரக்ட் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, இதை வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இல்லைனா இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா cm/h தான் இதோடது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு டேரெக்டாக வந்து போயிட்டு ரன் ஆஃப் ஆகிடுது. ஸோ ஹென்ஸ் த ஏரியா ஆஃப் ஹைட்ரோகிராஃப் பிலோ த pi index gives the depth of filtration. ஸோ அப்போது உங்களுக்கு தெரியும், ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் அதோட இன்டென்சிட்டி கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்றனால தான் அது சர்ஃபேஸ்க்கு போய் கீழே போயிட்டு நம்மளுக்கு ஓஷனில் போய் ஜாயின் ஆகுது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பை இண்டெக்ஸில் நம்ம ஹைட்ரோகிராஃப் ட்ரா பண்ணும் போது எனக்கு இந்த வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னா எவ்வளோ எனக்கு டெப்த் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இன்ஃபில்ட்ரேஷனை டெப்த்தை கொடுக்கறது தான் இந்த பை இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எதுக்காக ஹைட்ரோகிராஃப் போடுறோன்னா எனக்கு வந்து டெப்த், அந்த ப்ரிசிபிடேஷன் எவ்வளோ வந்தது, ரெயின்ஃபால் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம பண்ணுறோம், அக்யூரேட் வேல்யூக்காக. அண்ட் தென் இதில் வந்து ஒரு டேர்ம் வருது, அது பை இண்டெக்ஸ். இந்த பை இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஸோ இந்த பை இண்டெக்ஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு கீழே போயிட்டு கடலில் வந்து சேர்ந்துடும். ஸோ அப்போது பை இண்டெக்ஸ்க்கு கீழே இருக்கிறது தான் எனக்கு என்ன, டெப்த் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஹைட்ரோகிராஃபில் நம்ம ப்ளாட் பண்ணும் போது இது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னும் வந்து எப்படி ரெயின்ஃபால் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ஸோ எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு 2 கிராஃப் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ மீன் ப்ரிசிபிடேஷன் கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து அந்த ஏரியாவோட மீன் ஆவரேஜாக எவ்வளோ ப்ரிசிபிடேஷன் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ஃபாலோயிங் மெத்தட் யூஸ் டு மெஷர் த ஆவரேஜ் ப்ரிசிபிடேஷன் ஓவர் த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 3 மெத்தட்ஸ் தான் இருக்குது. அரித்மெட்டிக் மீன் மெத்தட், டைசன் பாலிகன் மெத்தட் அண்ட் ஐசோஹைட்ரல் மெத்தட். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஆவரேஜ் ப்ரிசிபிடேஷன் எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சூட்டபிளாக இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் இப்போ நம்மளுக்கு கொஷின் ஏரியா. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் நம்ம சம் சால்வ் பண்ணோன்னா சால்வ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறீங்க, கேட் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 மார்க் அண்ட் 2 மார்க்கு நம்ம படிக்கிற அளவே வந்து ரொம்பவே போதுமானது. ஸோ அரித்மெட்டிக் மீன் மெத்தட். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது வந்து நம்மளோட சிம்பிளாக ஒரு ஆவரேஜ் இருக்கிற மெத்தட் தான் இந்த அரித்மெட்டிக் மீன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ரியலாக அந்த மெத்தடோட ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து ரெயின்ஃபால் காஜஸ் வந்து அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுப்போம், வெளியே இருக்கிறத வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப லீஸ்ட் அக்யூரேட் மெத்தட். உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வேல்யூனா இப்போ வந்து நியர்பை கூட இது இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரிசல்ட் எல்லாமே பிளெயின் ஏரியாஸில் வந்து ஓரளவுக்கு யூனிஃபார்ம் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் போது இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்பவே வேரியேஷன்ஸ் இருக்க ஏரியாஸில் இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தெர் ஆர் ஸ்மால் வேரியேஷன் ரெயின்ஃபால் வேல்யூஸ் மெஷர்ட் பை த ஸ்டேஷன், தென் திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்ட். ஓகே, ஸ்மால் வேரியேஷன்ஸ், தட் மீன் ஒரு நியர்பை வேரியேஷன்ஸ் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள். ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியாவில் என்கிட்ட ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நான் வந்து எவ்வளோ ப்ரிசிபிடேஷன் இருக்குது அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதிலேருந்து நான் ஆவரேஜ், ஸோ ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ பை எத்தனை ஸ்டேஷனோ அதுதான் அரித்மெட்டிக் மீன் மெத்தட். ஓகே, இது ஜஸ்ட்டு சிம்பிள். இதுவே நம்ம மறந்துடுவோம், அதனால தான் ஜஸ்ட் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ 1 2 3 4 5 ஸோ 5 டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலே எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு உங்கள் கேல்குலேஷன் தான். நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது ஒன்று ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுக்காம மிஸ்டேக் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து கேல்குலேட் பண்ணும்போது ஏதாவது கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தான் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நாமளே வந்து மாற்றிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இதில் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் டிவைடட் பை 5 பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.56 mm தான். ஸோ அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் என்னோட ப்ரிசிபிடேஷன், ஆவரேஜ் ப்ரிசிபிடேஷனோட வேல்யூ.
நெக்ஸ்ட்டு தைசன் பாலிகன் மெத்தட். இந்த மெத்தட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா வாட்டர் ஷெட், இங்கே வாட்டர் ஷெட்னால் நிறைய ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல அங்கே எல்லாமே ஓரளவுக்கு சேம் பாயிண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் வரும். ஸோ அதில் வேரியேஷன்ஸும் ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனும் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வர ரெயின்ஃபாலும் வேரியேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து தைசன் பாலிகன் மெத்தட் ரொம்ப அதிகமாக மழை வர இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், அப்ளைட் அட் எனி பாயிண்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் டு த நெக்ஸ்ட் இந்த எனி டைரக்ஷன். ஸோ இந்த 3 ஸ்டேஷன் இருக்குன்னா இந்த 3 ஸ்டேஷனுக்கும் நான் வந்து இந்த தைசன் பாலிகன் மெத்தட் வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு ஆஃப் வே இருக்கா. ஸோ அதுதான். ஸோ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து ஸோ அந்த கேஷ்மெண்ட் ஏரியாவை நம்ம கொண்டு வந்துடும். அதுக்குள்ளே அந்த ரெயின்ஃபாலும் வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்கும். ஸோ அந்த ரெயின்ஃபாலை எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு வந்து ஆவரேஜ் எடுப்போம். எப்படி ஸ்டேஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள்ஸாக வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு குரூப்பாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து தைசன் பாலிகன் மெத்தடை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கொண்டு போவோம். நேம்லேயே இருக்குது இல்லையா. ஸோ பாலிகன் மெத்தட் அப்படின்ற ஸோ அந்த டயக்ராம் வச்சு நம்ம பிளாட் பண்ணி தான் அதுலேருந்து ஒரு ஸ்டேஷன்ஸை எடுத்து அந்த ப்ரிசிபிடேஷனுக்கான ஆவரேஜை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் தேர் ஆர் n number of rain gauge stations in and ground the catchment area, if A1 and A2 and AN be the representative areas of தைசன் பாலிகன் then average precipitation given. ஸோ இவ்வளோ தான். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து அந்த A1 ஸோ அதோட ஏரியா, ஸோ எந்த ப்ரிசிபிடேஷன் எடுக்கிறீங்களோ இன்ட்டு அதோட ஏரியா, அண்ட் தென் செகண்ட் ப்ரிசிபிடேஷன் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரிசிபிடேஷன் அந்த ரெயின் வந்த ஏரியா, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இன்ட்டு பண்ணி எடுக்கணும். அண்ட் தென் ஆவரேஜ் ஏரியா எவ்வளோ, ஸோ டோட்டலாக சம்மேஷன் ஆஃப் த ஏரியா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தைசன் பாலிகன் மெத்தடோட ஃபார்முலா. இதை வந்து சில டைம் வந்து சில பேர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார்முலே வந்து சில எப்படின்னா P1 இன்ட்டு A1 அகெயின் சம்மேஷன். ஓகேவா. ஸோ தனித்தனியாக நம்ம வந்து இங்கே டேரெக்டாக போட்டது தான். அண்ட் தென் இங்கே P2 A2 டிவைடட் பை சம்மேஷன் A. ஸோ அந்த மாதிரி P2 P3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக போடுவாங்க. பட் இங்கே இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி போடுறதுக்கு ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா தான் கொஷினில் கேட்பாங்க. ஏதாவது சப்போஸ் சம் வந்தாலும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே ஈஸி. அதே நீங்கள் டிஎன்பிசி ஏய்க்கெலாம் அவ்வளோவா இது கொஷின்ஸ் வந்ததில்லை. அது நம்ம டிஆர்பியில் சப்போஸ் கொஷின் வந்தாலும் நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும், அவ்வளோதான். இதில் வந்து ஒரு ஐஏஎஸ் கொஷின் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தட் மீன் நம்ம ஏரியா பை சம்மேஷன் ஏரியா. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைசன்ஸ் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு கொஷின் கேட்காங்க. ஸோ இந்த டேர்மை மட்டும் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா தைசன் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஏரியா அதோட சம்மேஷன். ஓகேவா. தேர்ட் மெத்தட் இதுதான் நம்மளோட லாஸ்ட் மெத்தட். அண்ட் ஐசோ ஹைட் இஸ் எ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஈக்குவல். தட் மீன் நம்ம என்னென்னா இங்கே நம்மக்கிட்ட ஒரு ஏரியா இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் எந்தெந்த லைன்ஸில் வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து ஈக்குவலான மேக்னிடியூடில் ரெயின்ஃபால் வந்திருக்கோ அந்த லைனை ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபிகர் கொண்டு போவோம். அதிலேருந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆவரேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதுலேருந்து எடுப்போம். ஸோ அந்த மெத்தட் பேர் தான் ஐசோ ஹைட். ஓகேவா. ஸோ இதில் என்னென்னா சேம் இல்லை நீங்கள் பார்த்துக்கணும் கொஷனில் கேட்பாங்க ஈக்குவல் ரெயின்ஃபால் மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் ரெயின்ஃபால். ஸோ அதுதான் ஐசோ ஹைட். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ இந்த லைன்ஸில் வந்து எனக்கு எல்லா ஏரியாஸ்லையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது என்னோடய கேஷ்மெண்ட் ஏரியாக்குள்ளே என்னோடய ஸ்டேஷனில் நான் வந்து அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். ஓகேவா. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்டும் கொடுக்கும். எங்கே வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியாஸில் வந்து இந்த ஐசோ ஹைட் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. This method uses topographic and other data to yield that mean topographyனா அந்த நிலத்தன்மை அதெல்லாம் வச்சு தான் இதோட ரிசல்ட்டோட தன்மையும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஷின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஐசோ ஹைட்னா என்னென்னு கேட்பாங்க. ஈக்குவல் ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாஸ் தான். ஓகேவா. இதில் கொஷின்ஸில் இந்த ஃபார்முலாஸ்லேருந்து தான் வராது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு
நியர்பை ஸ்டேஷனை வந்து இன்டூ பண்ணிவிட்டு அதோட ஏரியா இன்டூ பண்ணி டிவைட் பண்ணுறோம். நியர்பை ஸ்டேஷனோட ஆவரேஜ் இன்டூ ஏரியா அண்ட் தென் டோட்டலாக எல்லாத்தோட ஏரியா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐசோஹைட். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கும் பார்த்துடலாம், ஹைட்ரோகிராஃப். ஸோ இதுக்கு அந்த டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் நடுவில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ நம்ம பார்த்ததோடு இதை பார்த்துட்டோன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட்ரோகிராஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த கிராஃபில் என்னென்ன பாயிண்ட் என்னென்ன நேம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது பீக் டிஸ்சார்ஜ். ஸோ அந்த டாப்பில் இருக்க பி பாயிண்ட் வந்து நம்மளோட பீக் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த கிராஃப் எதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்சார்ஜ், அந்த டிஸ்சார்ஜ்னால் ரன் ஆஃப். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரன் ஆஃப் நடக்குது, அந்த டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு இன்ஃபில்ட்ரேஷன்லாம் ஆகிட்டு நம்ம ப்ரிசிப்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் பாதி ஆகிடும், பாதி ரன் ஆஃப். ஸோ அதுதான் இங்கே வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைம் அண்ட் டேஸ். ஸோ டைம் வந்து டேஸ் அண்ட் லவர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இல்லைனா அதுக்கு பேர் வந்து பேஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டிஸ்சார்ஜுக்கு வந்து பேஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மெயினாக ஹைட்ரோகிராஃப் எதுக்கும் போடுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு கொஷின் வரும். ஸோ என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் அண்ட் வெர்சஸ் டைம். ஓகேவா? இதில் வந்து என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏ அப்படின்றது நம்மளோட எந்த அளவுக்கு ரெயின்ஃபாலோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஃப்ளோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டோட்டலான அந்த ஃப்ளோ தான் வந்து நம்மளுக்கு பேஸ் ஃப்ளோ. பின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த டைரக்ட் அந்த டிஸ்சார்ஜ் வந்து ரன் ஆஃபோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பிசியோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் லீம். நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் அந்த கிராஃப் வந்து ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கிரெசன்ட் செக்மெண்ட். அதுக்கப்புறம் இதுதான் பீக் ஹைட்ரோகிராஃப்னு சொல்லுவாங்க, இல்லைனா பீக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து எல்லாமே லாஸ்ட்டில் கம்மியாகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து இது ஃபுல்லாமே டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ரைசிங் லிம்பு, அப்புறம் வந்து பீக் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் ரெசிஷன் லிம்னா அங்கே வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் தென் வந்து டிஸ்சார்ஜ் அண்ட் டைம் ரெண்டுத்துக்குமான ஒரு வேரியேஷன் தான் ஹைட்ரோகிராஃப். ஸோ இதில் இந்த ஏபி நம்ம ஸ்டார்டிங் வந்து இந்த ஹைட்ரோகிராஃப் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்குது, ஸோ இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா இந்த மாதிரி இருக்குது, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஐஏஎஸ் கொஷின். இந்த ஏபி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து. அண்ட் தென் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிடி வந்து எங்கே இருக்குது, சிடி இங்கேருந்து நம்ம லாஸ்ட்டில் போகிறோம். ஸோ அண்ட் தென் இங்கே இந்த P2 இங்கே டி நம்ம டிக்ரீஸ் ஆகுறது வந்து இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவை பொறுத்து. ஸோ அது ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி பொறுத்து இருக்குது, அது டிக்ரீஸ் ஆகிற ரேட். ஏன்னா நீங்கள் வந்து ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி பொறுத்து தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் கேட்ச்மெண்ட் ஏரியா பொறுத்து தான் அது வந்து எவ்வளோ குறையுது அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் நம்ம பார்த்து நிறைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அதில் பேசிக்காக இருக்க காம்பனன்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ரைசிங் லிம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் நம்ம இன்க்ரீஸ் ஆகிற அந்த கர்வ் தான் ரைசிங் லிம். ஸோ இந்த லிம் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஹெண்ட் போர்ஷன் கிட்ட இந்த சைட் போகும்போது நம்மளுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ரைஸ் இருக்குது. இதை வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த டியூரேஷனும் அது இன்டென்சிட்டி ஆஃப் த ரெயின்ஃபால் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து டிஸ்சார்ஜோட ஸ்டீமுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைசிங் லிம் எந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் நடக்குது, எந்த டைமில் நடக்குது, அதுதான் வந்து நம்ம பேசுகிறோம் ஹைட்ரோகிராஃபில். நெக்ஸ்ட் வந்து நம்ம பீக் செக்மெண்ட்ஸ். அந்த பீக் செக்மெண்ட் தான் ஒன்றுமே இல்லை, பீக் டிஸ்சார்ஜ். ஸோ பீக் டிஸ்சார்ஜ் இஸ் ஸ்லோலி இன்வெர்டட் யூ இன் திஸ் ஹைட்ரோகிராஃப். ஸோ அந்த யூ தானே, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ நடக்கும்னா நம்ம பேசின்ஸ்னால் என்ன, நம்ம ஸ்ட்ரீம்ஸில் எப்படி கேட்ச்மெண்ட் ஏரியாவை தான் நம்ம பேசின்னு சொல்லுவோம். அது லாஸ்ட்டில் வந்து நடக்கிற அந்த முடிகிற இடத்த. ஸோ அங்கே வந்து அவுட்லெட்ஸ் வந்து மேக்ஸிமமாக நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் நடக்கும் போது அது பீக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்ஃபால், அந்த ரெயின்ஃபாலும் பேசினோட கேரக்டர். பேசின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் தென் ரெயின்ஃபாலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து, அதுக்கப்புறம் அந்த எந்த அளவுக்கு அந்த பீக்ஸ்லேருந்து நம்மளுக்கு கீழே அவுட்லெட்க்கு வருது அதை பொறுத்து தான் இந்த பீக் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெசிஷன் லிம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட டிசெண்டிங் ஆர்டரில் போகிற ஒரு கர்வ் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து வித்ட்ராயல் ஆகுது. இது பாருங்கள், வித்ட்ராயல் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஸ்டோரேஜ் பில்ட் அப் டியூரிங் த இயர்லி ஃபேஸ். நம்ம வந்து ஒரு இயர்லி ஃபேஸில்
கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் இருந்தாலும் ஒரு சில வாட்டர் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஸ்டோரான வாட்டர்லேருந்து நம்மளுக்கு இதில் டிஸ்சார்ஜ் நடக்கும். அதை பற்றியும் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசின் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்டார்ம்னால் நம்ம ப்ரிசிபிடேஷன் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபாலை பொறுத்து கிடையாது, ஒன்லி அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து தான் நம்மளோட ரெசிஷன் லிம்போட அந்த கர்வ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் டேர்ம்ஸ் பார்த்தலாம். பேஸ் பீரியட். நம்ம பேஸ் பீரியட்னா என்ன? டைம் பிட்வீன் த ஸ்டார்ட் ஆஃப் த டைரக்ட் ரன் ஆஃப் டு த எண்ட் ஆஃப் த டைரக்ட் ரன் ஆஃப். தட் மீன் நம்ம கர்வ் ஸ்டார்டிங் டு எண்டிங் தான் நம்மளோட பேஸ் பீரியட். ஸோ இந்த இன்டர்வலில் தான் நம்ம ரெயின்ஃபால் எக்ஸஸ் இருக்கிறது பீக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸின் அந்த ஸ்டார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட லாஸ்ட்டில் நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த பேஸ் பீரியட். அண்ட் தென் வந்து என்ன நம்மளுக்கு டைரக்ட் ரன் ஆஃப். ஸோ டைரக்ட் ரன் ஆஃப்னா என்ன? ஸோ இது வந்து நம்மளோட ப்ரிசிபிடேஷன் பொறுத்து தான் நம்ம டைரக்ட் ரன் ஆஃப் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரிசிபிடேஷன் இருக்குது, எந்த அளவுக்கு வாட்டர் வந்து நம்ம ஸ்ட்ரீமுக்கு போகுது. ஒரு ரெயின்ஃபால் வந்த உடனே வாட்டர் வந்து எனக்கு கீழே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு எனக்கு எக்ஸஸ் வாட்டர் என்ன பண்ணும், டேரெக்டாக எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக போய் எனக்கு ஸ்ட்ரீம்னா ரிவராக இருக்கலாம், இல்லைனா ஓஷனாக இருக்கலாம். தட் மீன் கிரவுண்டு வந்து யூஸ் பண்ணிக்காமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் போய் கலக்குது அப்படின்னா அதுதான் வந்து டைரக்ட் ரன் ஆஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? பேஸ் ஃப்ளோனா என்ன? இதுவும் வந்து நம்ம ரெயின்ஃபால் பொறுத்து தான். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் ரன் ஆஃபில் வந்து இம்மீடியட்டாக நம்மளோட ஸ்ட்ரீமில் போயிடும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீமுக்கு போகும். பட் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப காலங்கள் ஆகிட்டு அங்கேயே தேங்கி இருந்து ஸோ கொஞ்ச நாள் அது ஏதாவது பர்பஸில் இருந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸான வாட்டர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை ரொம்ப நாள் அதோட டைம் பீரியட் பொறுத்து நம்மளுக்கு போயிட்டு ஸ்ட்ரீமில் ஜாயின் ஆகிறது தான் பேஸ் ஃப்ளோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹைட்ரோகிராஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்லிடுறேன். அந்த பேஸினோட அதோட ஷேப்பு, அதுக்கப்புறம் அதோட சைஸு, அதுக்கப்புறம் அதோட ஸ்லோப்பு, நம்ம பேசின் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா, அப்புறம் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்லோப்பு, அப்புறம் லேண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது 3 தான் மெயினாக நம்மளோட ரஃப்பான ஃபேக்டர்ஸ். பட் இவங்க மெயினாக கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு ஹைட்ரோகிராஃப் அந்த கேட்ச்மெண்ட் வந்து ப்ராடராக இருக்கும் போது அந்த அவுட்லெட் வந்து ரொம்ப நியராக இருக்கும், ஹையராக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த பீக் டிஸ்சார்ஜ் வந்து கிடச்சிடும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் வித். ஸோ நம்மளோட ஆவரேஜ் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவோட ஆவரேஜ் வித்து, அதுக்கப்புறம் ஆவரேஜ் லென்த்து. ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் வித் ஆஃப் த கேட்ச்மெண்ட் அண்ட் ஆவரேஜ் லென்த் ஆஃப் த கேட்ச்மெண்ட். இப்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஹையராக இருந்துச்சுன்னா நம்மளோட பேஸ் பீரியட் வந்து லோயராக இருக்கும். ஓகேவா? ஸோ பேஸ் பீரியட் லோயராக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஃபில்ட்ரேஷனும் லோயராக இருக்கும், நம்ம டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார்ம் பீரியட் ஹையராக இருக்கும் போது நம்ம ஹைட்ரோகிராஃப் பீக் காட்டும், ஏன்னா டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது, அண்ட் தென் இன்ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. நம்மளோட பேஸ் பீரியடும் சீக்கிரமாக நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ஷன் ஃபேக்டர். ஸோ காம்பேக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, பெரிமீட்டர் ஆஃப் த கேட்ச்மெண்ட் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபார்ம் சர்க்கிள். ஓகே, நம்மளோட ஏரியா அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் த கேட்ச்மெண்ட் டு த பெரிமீட்டர் ஆஃப் ஃபார்ம் சர்க்கிள். இந்த ஃபார்ம் சர்க்கிள்லாம் என்னென்னா ஒரு ஏரியாவில் தான் அந்த கேட்ச்மெண்ட், நம்ம கேட்ச்மெண்ட்டை வந்து இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி அது இருந்தாலும் ஒரு சர்க்கிளாக தான் அந்த கேட்ச்மெண்ட் நம்ம முடிப்போம். ஸோ அதுதான் இங்கே ஃபார்ம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Compaction factor decreases, the base period decreases, infiltration decreases and runoff decreases. இந்த டிக்ரீஸ் இன்க்ரீஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அப்போ காம்பேக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேஸ் பீரியடும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ பேஸ் பீரியட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், அண்ட் தென் ரன் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட எஃபெக்ட். ஸோ அண்ட் தென் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தோம். அதே தான் ஃபார்ம் ஃபேக்டர் ஹையராக இருந்துச்சுன்னா நம்மளோட பேஸ் பீரியட் டிக்ரீஸ் ஆகும், பேஸ் பீரியட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃபில்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், இன்ஃபில்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகும். ஓகேவா? அப்போது நம்ம கேட்ச்மெண்ட்டும் தட் மீன் ஃபார்ம் ஃபேக்டரும் காம்பேக்ஷன் ஃபேக்டரும் நம்மளுக்கு என்ன ஒன்று டிக்ரீஸ் ஆகுது, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து இர்ரிவர்சிபிள், இல்லைன்னா எப்படி சொல்கிறது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அதுதான் கரெக்டான டேர்ம்.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்ச்மெண்ட் ஸ்லோப் த ஸ்லோப் இன்க்ரீசஸ் ஃப்ளோ வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இதை பார்த்துக்கலாம். ஃப்ளோஸ் நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியா ஃப்ளோர் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சீக்கிரமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட பேஸ் பீரியட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அண்ட் தென் இன்ஃபில்ட்ரேஷனும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். நம்ம டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து கேட்ச்மெண்ட் ஸ்லோப்புக்கு. ஓகேவா? ஸ்லோப் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு அந்த கிராஃபோட டைம் வந்து கம்மியாகுது பேஸ் பீரியட், அண்ட் தென் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கம்மியாகுது அண்ட் டிஸ்சார்ஜ் அதிகமாகுது. ஸோ லேண்ட் யூஸ், த அர்பனைசேஷன் ரெடியூசஸ் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் இன்க்ரீசஸ் ஃப்ளோ வெலாசிட்டி. லேண்ட் யூஸ்னால் நம்ம அந்த லேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஆகும், அது வந்து இன்ஃபில்ட்ரேஷனை வந்து எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? லேண்ட் நம்ம வேறு ஏதோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போது என்னுடைய வெலாசிட்டி அதிகமாக எனக்கு போய்ட்டு ரன் ஆஃப் ஆக சீக்கிரமாக போய் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது தட் பை த பேஸ் பீரியட் அண்ட் இன்க்ரீஸிங் த இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் பீரியடும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட அந்த வெலாசிட்டியும் இப்படி நம்ம போகிற கிராஃப் வந்து சீக்கிரமாக முடியாமல் ஒரு லாங் பீரியடில் பேஸ் பீரியட் ஆனாலும் ஸோ நம்ம குறிப்பிட்ட வந்து ஒரு டிஸ்சார்ஜும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ரெயின்ஃபால் ப்ராப்பர்ட்டிஸ். ஹாஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இன்க்ரீசஸ், பீக் ஆஃப் த ஹைட்ரோகிராஃப் இன்க்ரீசஸ். நம்ம ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு தேவையான வாட்டரை வச்சுக்கிட்டு சில வாட்டர் வந்து டிஸ்சார்ஜாக நம்மளுக்கு போக தான் செய்யும். when the storm movement is downstream, the peak of the hydrograph வந்து higher. ஸோ நம்மளோட ஸ்டார்ம் வந்து டவுன்ஸ்ட்ரீமாக இருக்கும் போது ஹைட்ரோகிராஃப் வந்து ஹையராக இருக்கும் when compared to the upstream. ஓகேவா? ஸோ டவுன்ஸ்ட்ரீமில் வந்து நம்ம ஹைட்ரோகிராஃப் ஹையராக இருக்குது ஸ்ட்ராமோடது, அதே வந்து அப்ஸ்ட்ரீமில் இருக்கும் போது எனக்கு வந்து லோயராக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி தான், கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? கூடவே நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரோகிராஃப் வேரிஸ் வித் டைரக்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டைரக்ஷன், அந்த ரெயின்ஃபாலோட டைரக்ஷன் பொறுத்து நம்மளுக்கு டைரக்ஷன் ஆஃப் ரெயின்ஃபால், ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஹைட்ரோகிராஃப் வந்து வேரி ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டீம் ஃப்ளோ வெலாசிட்டி. ஸோ ஸ்டீம் ஃப்ளோ வெலாசிட்டி நம்மளோட டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி தான். ஸோ அந்த ஃப்ளோ பொறுத்து ஹைட்ரோகிராஃப் வந்து நம்மளுக்கு அந்த இப்படி வந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டீம் ஃப்ளோ வெலாசிட்டி பொறுத்து நம்மளோட கிராஃப் நம்ம வரைகிறது வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீக் டிஸ்சார்ஜ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். ஓகேவா? ஸோ பீக் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம், அந்த பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் ஹைட்ரோகிராஃப். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் டைரக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா யூனிட் ஹைட்ரோகிராஃப். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஜஸ்ட்டு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம முன்ன ஹைட்ரோகிராஃப் வரைஞ்சோம். ஸோ இங்கே வந்து ஒரு டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா இதை சொல்லுவாங்க. ஸோ DUH அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ குறிப்பிட்ட இப்போ 1 சென்டிமீட்டர் எனக்கு இன்டென்சிட்டி இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு அந்த 1 சென்டிமீட்டர் யூனிட்னா ஒரு குறிப்பிட்ட ஒன் யூனிட்டில், ஸோ அந்த யூனிட்க்கு எவ்வளோ நம்மளுக்கு ஹைட்ரோகிராஃப் வரைய முடியுமோ அதுதான் வந்து இங்கே டைரக்ட் யூனிட் டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃபை RH அப்படின்னு சொல்கிறது, நம்மளோட ஹைட்ரோகிராஃப் இருக்கு இல்லையா, ஸோ அது மைனஸ் பேஸ் ஃப்ளோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த யூனிட் இந்த ஹைட்ரோகிராஃபோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தான். இதில் வந்து எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா URH அப்படின்னு தான் இந்த ஹைட்ரோகிராஃப் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ யூனிட் ஹைட்ரோகிராஃப் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த ஏரியா கிரேட்டர் தென் 2 கிலோமீட்டர் ஸ்கொயர் அண்ட் லெஸ் தென் 5000 kilometer square because rainfall is not uniformly distributed on the greater area. ஸோ அந்த ஹைட்ரோகிராஃப் வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தட் மீன் 2 கிலோமீட்டர்லேருந்து 5000 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹைட்ரோகிராஃப்லேயே இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ரிசிபிடேஷன் டெப்த் வந்து கண்டிப்பாக நம்மளோட எக்ஸஸ் ரெயின்ஃபாலை விட அதிகமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்மளோட ப்ரிசிபிடேஷன் அதிகமாக இருக்கும் போது தான் நம்மளோட ரெயின்ஃபால் எக்ஸஸ் ஆகிட்டு கீழே வரும். ஓகேவா? ப்ரிசிபிடேஷனே அதிகமாக இருக்கும், அந்த எக்ஸஸ் அதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் வந்து இல்லை ஏரியா ஆஃப் ஹைட்ரோகிராஃப். ஸோ இந்த கிராஃப் வந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ஹைட்ரோகிராஃப் எடுக்கிறேன். ஸோ ஏரியானா என்ன, நம்மளுக்கு எப்படி எடுப்போம், டிஸ்சார்ஜ் இன்டூ டைம். ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் த யூனிட் என்ன, மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இன்டூ செகண்ட். ஸோ இந்த டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் என்ன எதாச்சும் பண்ணோன்னா
செகண்ட்ஸில் பண்ணுவோம். ஸோ டேஸாக இருந்தாலும் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். பிகாஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது ஸோ செகண்ட் கேன்சல் ஆகிட்டு எவ்வளோ என்ன வரும், மீட்டர் க்யூப் வரும். ஸோ மீட்டர் க்யூப்னால் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப். ஓகேவா? ஸோ அந்த ஏரியா ஆஃப் ஹைட்ரோகிராஃப் வந்து எதை சொல்லுது அப்படின்னா வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் இல்லை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ என்னென்னா ஏரியா ஆஃப் ஹைட்ரோகிராஃப் வந்து என்னென்னா வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹைட்ரோகிராஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அதை விட நிறையவே பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு ஜென்ரலானது தான், பார்த்துக்கோங்க. ஐசோவில்ஸ் அப்படின்னா அது சேம் வெலாசிட்டி பற்றி பேசுகிறது. அண்ட் ஐசோக்ரோன்ஸ் அப்படின்றது ட்ராவல் டைம் ஃப்ரம் காமன் பாயிண்ட். ஓகேவா? எல்லாமே சேமாக இருக்கும் போது ஐசோனாலே நம்மளுக்கு சேமு. ஸோ அப்புறம் ஐசோக்ரோம்னா ஈக்குவல் டு டைம் ட்ராவல். அதுக்கப்புறம் ஹைசோ ஹைட்ஸ்னால் ரெயின்ஃபால் அந்த இதை பார்த்தோம். அண்ட் தென் ஹைசோ நிஃப்னா ஸ்னோஃபால். ஓகேவா? ஸ்னோஃபாலோட அமௌண்ட்டு. ஐசோ ஹில்ஸ்னால் சன்ஷைன். ஐசோ ஹலைன் அப்படின்றது சாலினிட்டி. ஐசோ பாத்ன்றது டெப்த் ஆஃப் சி. ஐசோ டேர்ம் அப்படின்ட்டு டெம்பரேச்சர். ஐசோ புல்வியல் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் ஆஃப் ஈக்குவல் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் ஆஃப் கிவன் டியூரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுலேயும் ஈக்குவல் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் எல்லாமே டியூரேஷன் பொறுத்தும் அந்த ஃப்ரீக்வன்சி பொறுத்தும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் கேட்டுருவாங்க, நம்ம எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.